ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம ஷிபா காயின்லேயும். மிச்சம் எல்லாமே மார்க்கெட் நேற்று எதுக்கு கிராஷ் ஆச்சு இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதால தயவுசெய்து என் கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மேட்ரிக்ஸ் இதெல்லாமே நல்ல விஷயம். அப்படியே இந்த வீடியோ எண்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டால் அவசரப்பட்டால் சேட் பண்ணலாம், கூட நான் ரிப்ளை கொடுக்குறேன். அதே மாதிரி நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது தப்பே இல்லை, எனக்கு கமெண்ட்ஸ் தான் தேவை. நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இஷ்டம். எப்படி நான் தப்பு பண்ணுறேன்னா தெரிஞ்சுக்கிறேன், நான் தப்பு பண்ணுறேன்னு அதுக்காக கேட்குறேன். இப்போ கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா, நேற்று நம்ம பிட்காயின் பார்த்தீங்கன்னா $67,000 ஹை போச்சு, 24 hours ஹை. லோ பார்த்தீங்கன்னா $63,000 கீழே லோ வந்தது. அது ஒரு நிற்குது அங்கே. திருப்பியும் இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக $64,000 கிட்ட ட்ரேட் ஆகுது. அதால் நம்ம பயப்பட வேண்டிய அவசரம் இல்லை. ஏதோ மார்க்கெட் கிராஷ் ஆகி போகுது, எங்கேயோ போகுது, டவுன் ஆகுது அப்படின்ற பயம் எதுவும் தேவையில்லை. இப்போது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் படித்து காட்டுறேன். முடிஞ்சால் கிளிப்பிங் கூட வைக்கிறேன், நீங்களும் படித்து பாருங்கள். இது என்னன்னா, a bad week for crypto. There wasn't a lot of good news for cryptocurrency this week. Hotter than expected inflation report earlier this week caused an increase in interest rates and a drop in tech and growth stocks. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று ஈவினிங் 7 மணிக்கு நம்ம அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் அங்கே ஒரு இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தது. அந்த டேட்டா வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதால நம்ம அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆகி போச்சு. நம்ம கிரிப்டோ கரன்சி கூட அந்த ப்ரெஷர் கிரிப்டோ கரன்சி மேலே கூட விழுந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $4,000-5,000 தான் கீழே வந்தது பிட்காயின். அதுக்கு மேலே சரிவு வரல. அதனால் அவ்வளோ ப்ரெஷர் வந்ததால் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. ஆல்ட்டு மெமி காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. இப்போது இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா திருப்பம் நல்லா ரைஸ் ஆகும். இந்த பர்டிகுலர் ட்ராப் வந்து இப்போ ரெட்டில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த டைமில் எல்லா காயின்ஸும் லோவில் இருக்கிறதால கண்டிப்பாக பையிங் பண்ணிக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே, இப்போது நம்ம பிட்காயினுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 67,000, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 69,000, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 70,000. 70,000 ஒன்ஸ் டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக $75,000 போயிடும். ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் திருப்பியும் க்ரியேட் பண்ணும். $73,800 எது ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சோ அதை கிராஸ் பண்ணி மேலே போவோம். அதுக்கு அடுத்தது இப்போது நமக்கு ஷிபா பற்றி நிறைய நியூஸஸ் இருக்குது. ஷிபா காயின் பற்றி இன்றைக்கி நிறைய தகவல் இருக்குது. ஷிபா காயின் பற்றி, ஷிபா காயினில் இந்த பர்டிகுலர் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை ஷிபா காயின் ஹோல்ட் பண்ணுறவங்க, ஷிபா காயின் ஃப்யூச்சரில் வாங்கலான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மேட்டரை தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நீங்கள் அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போது நான் சொல்ல போகிற விஷயத்தை படித்து காட்டுறேன், அதுக்கப்புறம் விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன். Interestingly, the Shiba crypto community has witnessed the destruction of a staggering 410 trillion coins. 726 trillion coins வந்து burn பண்ணியிருக்காங்க. ஷிபா டு டேட், அப் டு டேட் இன்னைக்கு வரைக்கும், primarily attributed to the meme coins burn mechanism நியூஸ். இது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஹோல்ட் பண்ணுறவங்க பேர்னிங் என்னான்றது எவ்வளோ நடக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பேர்னிங் இருந்தால் ஒன்று ஃப்ராடு, ஒன்றும் நடக்கலை அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, அருமையாக பேர்னிங் நடக்குது. ஆல்ரெடி இது எத்தீரியம் 1ல் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது ஷிபேரியம்
எத்தீரியம் லேயர் 2 வந்தது, லேயர் 1 எத்தீரியம் லேயர் 1, அது மேலே லேயர் 2 ஷெபேரியம் கொண்டு வந்தாங்க. இப்போ லேயர் 3 கொண்டு வர போகிறாங்க. மிக்க சீக்கிரத்திலே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பேர்னிங் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அதனால் ஹோல்ட் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். யாராவது புதுசாக பை பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பை பண்ணுங்கள். இது ஒரு அருமையான நியூஸு. 410 ட்ரில்லியன் காயின்ஸ் பேர்ன் பண்ணியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. மொத்த சர்க்குலேஷனில் இருக்கிறது வந்து காயின்ஸு 589 ட்ரில்லியன் காயின்ஸ் இருக்குது. அதில் இப்போ கிட்டத்தட்ட குறைஞ்சி 582 ட்ரில்லியன் காயின்ஸுக்கு வந்திருக்கு. இது ஒரு அருமையான நியூஸு. 82 கொஞ்சம் மேலே அப்படி இருக்கும், 582 மேலே இருக்குது. இது நல்ல செய்தி, பார்த்துக்கங்க. இன்னும் பேர்னிங் பண்ணுறாங்க, இன்னும் அருமையாக பண்ணுவாங்க. பேர்னிங் பண்ண நமக்கு விலை ஏறிக்கிட்டே வரும். கண்டிப்பாக கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன், நல்லா கன்சாலிடேட் பண்ணிக்குது 2000 மேலே. தற்சமயம் 2400 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக போகும். இந்த வீக்கெண்டில் 30ஆம் தேதிக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2645 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது பிரேக் பண்ணிச்சுன்னா 2900 3000 ருபீஸ் வரைக்கும் வசீரெக்ஸில் இந்தியன் ருபீஸில் போகும். பார்த்துக்கங்க. உங்கள் எக்ஸ்சேஞ்சில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. அடுத்தது இப்போது இன்னொரு கிளிப்பிங் இருக்குது, அது படித்து காட்டுறேன். ஷிபா பற்றிய இப்போது நம்ம ஷிபாவில் இன்னொரு தகவல் இருக்குது, அது படித்து காட்டுறேன் பாருங்கள். வேல் கிராப்ஸ் 237.8 பில்லியன் ஷிப் காயின்ஸ் ஒரு வேல் வாங்கியிருக்காரு அமெரிக்காவில். வேலுன்னா பெரிய ஆளுங்களாம் வேலுங்க. அவங்க தான் திமிங்கலங்க, அதெல்லாம் பெரிய பெரிய மீனுங்க. அதெல்லாம் அந்த மீன் வந்து 237 பில்லியன் காயின்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ இதில் நடக்க போகுது ஷிபா காயின்லன்னு அவங்க அக்யூமுலேட் பண்ணிட்டு வராங்க, நிறைய வாங்குறாங்க. அது பற்றி திஸ் டிரான்சாக்ஷன் வாஸ் மேட் ஃப்ரம் an anonymous wallet that may indicate an purchase or a whale distribution is cryptocurrency stash between smaller blockchain addresses. ஸ்மாலர் blockchain addressesல இதெல்லாம் வைக்கிறாங்க. இது ஒரு அருமையான நியூஸு. நம்ம ஷிபா காயினுக்கு நல்ல பையிங் நடக்குது. அடுத்தது இப்போ உங்களுக்கு இன்னொரு கிளிப்பிங் படித்து காட்டுறேன். அது சித்தோஷி குசுமா வந்து அவர் ரீசெண்டாக Satoshi Kusuma explains his recent mysterious travel பாருங்க. In a recently published tweet, the SHIB project lead known under the alias Satoshi Kusuma suddenly shared the reason why he changed his location so many times earlier this week. அது என்ன சொல்கிறாங்கன்னா, லீட் டெவலப்பர் சித்தோஷி குசுமா அவர் தான் ஃபவுண்டரு. அவர் வந்து நிறைய நாடுகளை போய் விசிட் பண்ணியிருக்காரு. அதில் ஜப்பான், அமெரிக்கா, போர்ட்டோரிக்கோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவில் நிறைய சிட்டிஸுக்கு போயிருக்காரு. அது எதுக்கு போனாருன்னா, அவங்க சொல்கிறது என்னன்னா, இந்த ஷிபேரியம் 3 லான்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு $200 மில்லியன் தேவைப்படுது. அதில் அந்த கலெக்ஷனுக்காக ட்ரீட் காயின்னு இருக்குது அவங்களது, ஷிபா அவங்களது. அந்த ட்ரீட் காயினை சில கம்பெனிக்கு விற்று கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு $12 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வரும்ன்றாங்க. அது வந்துடுச்சுன்னா மிக்க சீக்கிரமாகவே இந்த ஷிபேரியம் 3 கூட லான்ச் பண்ணிடுவாங்க. ஷிபேரியம் 3 லான்ச் ஆகிடுச்சுன்னா பேர்னிங் அருமையாக இருக்கும், பயங்கரமாக போகும். அதெல்லாம் நல்லா ஏறும், விலை கூட ஏறும். நமக்கு எப்போ பர்னிங் காயின் சர்க்குலேஷனில் வந்து எடுத்துடுறாங்களோ கண்டிப்பாக பேர்னிங் கூட நல்லா பேர்னிங் நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விலை கூட நல்லா கூடி வரும். அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அவர் சித்தோஷி குசுமா ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ எக்ஸ் வந்து அந்த எக்ஸில் ஒரு ட்வீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்னன்னு படித்து காட்டுறேன் பாருங்கள். முடிஞ்சால் இந்த கிளிப்பிங் கூட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நவ் யூ நோ why I kept changing my location while pitching to the
smartest minds in our industry. This is a big day for SHIB as we push forward for encryption and elevate our entire brand. அந்த ஷிபா பிராண்டில் இருக்கிற காயின்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆகணும்னு எல்லா கண்ட்ரிஸும் அவர் சித்தோஷி குஷ்மா சுற்றிக்கிட்டு வரேன் அப்படின்றாரு. அந்த நாடுகள்லாம் போய் அங்கே கேம்பெயினிங் பண்ணிட்டு அந்த ஷிபேரியம் 3 டெவலப் பண்ணுறதுக்காக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு காயின் ட்ரீட்டுன்னு ஒரு காயின் இருக்குது. ட்ரீட்டும் போன் காயினும் விற்று காசை வந்து இதில் போடுறாங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது நல்லா ஃபியூச்சர் இருக்குது. ஷிபா காயின் ஹோல்ட் பண்ணுறவங்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நல்லா பர்னிங் நடக்குது. கண்டிப்பாக மிக்க சீக்கிரத்திலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குன்னா எர்லியராகவே இது கண்டிப்பாக மேலே போகும். இப்போது நம்ம 30ஆம் தேதிக்கு வந்தாக்கா எங்கள் கணக்கு பிரகாரம் 3000 சீரியல் கிட்ட டச் பண்ணோம். மே ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக போகும். பார்த்துக்கோங்க. புதுசாக யாராவது வாங்குறவங்க இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்னொரு 2 காயின் பற்றி சொல்கிறேன், அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பெஃபி அப்படின்னு ஒரு மீன் காயின் இருக்குது. பெஃபி BEFE பெஃபி, அது செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரோமில் கூகுள் க்ரோம் பண்ணிங்கன்னா தெரியும். அப்புறம் பிக்கா மூன் ஒன்று கூட, இது 2 காயின்ஸும் நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போது கொஞ்சம் டவுனில் இருக்கிறதால மார்க்கெட்டு பால்காட் வந்து 640 650 இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். 650 ரூபான்னா தைரியமாக வாங்கி வைங்க. அப்புறம் ஃபேந்தம் ஒன்று வாங்குங்க. 65 ரூபா 64 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக ஃபேந்தம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மேட்டிக் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடா மேட்டிக்கோட நல்ல ப்ரைஸில் இருக்குது. அதுவும் லோவில் தான் இருக்குது. எல்லாமே 50% கம்மியில் இருக்குது. அது கண்டிப்பாக மேட்டிக் வாங்கிக்கலாம், ஆடா வாங்கிக்கலாம். இது காலா இதெல்லாம் வாங்கிக்கோங்க. காலா கூட லோ ரேட்டில் தான் இருக்குது. அதுவும் பார்த்து வாங்கிக்கோங்க. தைரியமாக வாங்குங்க. இன்னும் மார்க்கெட்டில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நேற்று இஷ்யூ வந்து எல்லாமே மார்க்கெட்ஸ் கிராஷ் ஆச்சு. அதோட நம்ம கிரிப்டோ கரன்சியும் கிராஷ் ஆச்சு. அதால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் ரிவைவ் ஆகும். அப்புறம் மீன் காயின்ஸில் பெப்பி காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அதில் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. நேற்று ஒரு வீடியோவில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாங்கில் கூட நல்ல நியூஸ் இருக்குது. அதுவும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாக்கி ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் டாக் விஃபேட் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் நல்லா ஏறும். செல்லார் நெட்வொர்க் ஒன்று பார்த்துக்கோங்க. அது எப்போவும் நல்ல 15-20 ரூபா போகிற காயின். கண்டிப்பாக அதுவும் டாச் காயினை விடாதீங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.